ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். நான் ஏன்ட்ட எதுவுமே சொல்லாமல் எதுக்கு ஹவுஸுக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் ஹவுஸுக்கு போகிறதுக்கு காரணமே நீதான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கோட டேடி கட்டுவாரா இந்த மாதிரி கட்டுனா நான் என்ன பண்ணேன், நான் அவனை ஹவுஸை விட்டு வெளியே போன எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ பண்ணுற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு அவன் எப்படி ஹவுஸுக்குள்ளே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேருமே ஜங்குக்கை திட்டுறாங்க. அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்ல நீ ஃபுல் லவ்வோடு அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த, அது உனக்கு தெரியுமா ஜங்குக்? அவன் தான் எனக்கு எல்லாம், அவன் தான் என்னோடய வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி முழுக்க அவனை பற்றி நீ பேசுகிற அந்த மூமெண்ட்டெல்லாம் வச்சுட்டு என் ஜங்குக் லைஃப்பில் மூவ் பண்ண நான் போடுங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் அவன் பேரண்ட்ஸ்கிட்ட பேசி உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தோம். ஆனால் நீ அவனை மேரேஜ் பண்ண டேஸ்லேருந்தே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. இப்போ 1 வீக்காக ரொம்பவே நீ அதிகமாக பண்ணிட்ட. எனக்கே அந்த மூமெண்ட்டை பார்க்க பிடிக்கல. அடாம் மார்னிங் எழுந்ததோட அவன் ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க? அவங்ககிட்ட சொல்லலாம்ல. என்ன சொல்லணும்? என் ஜங்குக்கு இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பான், அவனை அக்செப்ட் பண்ணி நீ லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லணுமாடா அப்படிங்கிற மாதிரி மாம் அப்படி கோவமாட்டிட்டு அங்கேருந்து பண்ணோம். டாடி இப்போ நான் என்ன பண்ணேன்? அது எனக்கு தெரியாது. உன் ஒய்ஃப் இங்கே இல்லை, அவன் ஹவுஸுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த வேடை கேட்டு நம்ம ஜங்குக்கு நேராக டேயோட ஹவுஸுக்கு வராரு. இந்த மாதிரி வேண்டும் டேயோட ஹவுஸில் ஜங்கு கூட ஃபைட் பண்ணிட்டு வந்துருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். ஜங்குக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வெளியே போயிருக்காரு, அதனால நான் அவங்க கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண அங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி தான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இங்கே இருந்திருப்பாரு. இப்போ ஜங்கு கரெக்டாக ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிறார். இந்த மாதிரி என்ட்ரானோம் டேயோட மாம் தான், ஜங்குக்கு நீங்கள் கம்பெனி ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா? ஏதோ நீங்கள் கம்பெனி ஒர்க் பண்ண வெளியே போயிருக்கிட்ட சொன்னானே அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும், இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லாமல் இப்படியா சொல்லியிருக்கானுங்கிற மாதிரி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ரூமில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு நேராக ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு மேலே வர மூமெண்ட்டுக்கே டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி லாக் பண்ணால் அந்த ரூம் டோரை நம்ம ஜங்குக்கு நாக் பண்ணி பார்க்குறாரு. ஃபைட் பண்ணிக்கிட்ட மாதிரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட் பண்ணிக்கிட்ட மாதிரி அவரோட பேரண்ட்ஸ்கிட்ட காட்டிக்கக்கூடாதுங்கிற மாதிரி இப்படி சாஃப்டாக நாக் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ தூரம் நீங்கள் நாக் பண்ணாலும் சரி ஜங்குக், நான் டோரை ஓப்பன் பண்ண மாட்டேன். முதல்ல என் ஹவுஸை விட்டு வெளியே போங்க. நம்ம 2 பேருக்குள்ள ஃபைட்டுங்கிறத என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலை, நீங்களா அதை ப்ரூவ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படிகிட்டே டோர்கிட்ட நின்று பேசுகிறத கேட்டுட்டு ஜங்குக்கு எத்தனை டேஸ் தான் நீ டோருக்குள்ளே இருக்கனுங்கிறத பார்க்குறேங்கிற மாதிரி அப்படியே வேகமாக கீழே இறங்கி வருவாரா. அந்த மாதிரி இறங்கி வந்தா என்ன டேட்டா பேசிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் கேட்கவும், அவன் ஏதோ ஸ்டடி ஒர்க் பண்ணுறான் போலுக்கு, அவன் ஸ்டடி ஒர்க் பண்ணட்டும், காலேஜ் விட்டு வந்துட்டானான்னு பார்த்துட்டு போகட்டா வந்தேன். சரி அப்போ நான் போகிறேன், இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்படியே ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு மேலே மூவ் ஆன் ஆகிட்டு டேயோட ஹவுஸில் தான் இருக்கிறாரு. ஜங்குக்குமே அவரோட ஹவுஸ்லேருந்து கம்பெனி ஒர்க்கு போகிறதும் திரும்ப ஹவுஸுக்கு வர்றதும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஷுகர் தான் கேட்குறாரு, அவனால் பார்க்கவே முடியலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். டேயோட ஹவுஸுக்கு போனால் பெட்ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். அவன் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்தால் தானே ஏதாவது பேச முடியும். ஹவுஸுக்குள்ளே திரும்ப போனால் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமானுங்கிற மாரி கண்டிப்பாக டேயோட பேரண்ட்ஸு கேட்பாங்க. அதான் நான் அவன் ஹவுஸுக்கே போகலை. எங்கேயாவது காலேஜ் முடிஞ்சு வெளியே வர சொல்ல அவனை மீட் பண்ணலான்னு நினச்சா அவன் காலேஜ் முடிஞ்சு வந்ததோடையே நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகிருந்தான். வெளியே ஏதாவது அதர் பிளேஸ்க்கு ஃப்ரெண்டு கூட போனான்டானே அவங்ககிட்ட போய் பேச முடியும். என்னால் எந்த பிளேஸ்லையுமே அவங்ககிட்ட பேச முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா, சரி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் ஷுகாவும் இந்த மாதிரி மாட்டி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு ஒரு ஒர்க்கு நம்ம டீயாக தான் கொடுக்குறா. அந்த ஒர்க்கை ஒரு அதர் பர்சன்கிட்ட போய் அந்த ஃபைலில் சைன்லாம் வாங்கிட்டு வரணும். அதோட பார்ட்னர்ஷிப் அந்த பர்சன்ஸ்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி இருந்தால் அந்த பர்சன்ட்டுக்கிட்ட சைன் வாங்க நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார், கம்பெனியை விட்டு ஷுகா கூட சேர்ந்து நேராக காலேஜை கிராஸ் பண்ணபடி தான் போவார். இந்த மாதிரி போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் 1 by 1 வெளியே வர மூமெண்டம் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு
காலேஜ் விட்டுருச்சு புழுக்குடா, பாட்டுறட்டுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி பாட்டு வா அப்படிங்கிற மாரி சொன்னோம். இப்படி நம்ம ஜங்குக் பைக்கை விட்டு இறங்க வருவாரா, என்ன மாட்டி இறங்க வேண்டாம். இப்போ ஜிமினா கூட கிளாஸ்மேட் இருப்பாங்களே, அதில் ஒரு 3 மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே நம்ம கூட ஜிமினா கூட ஜாலியாக பேசிக்கிட்டு ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டே வராங்க. நம்ம செம்ம ஹாப்பியாக சிரிச்சு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு வராங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு வர மூமெண்ட்டும் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் மெம்பர்ஸ் கொஞ்சம் ஜாலியாக ப்ளே பண்ணி விளையாண்டா ஒருத்தர் அடிக்கிறது, ஹக் பண்ணுறது, பிடிச்சி தள்ளி விட்றது அப்படிங்கிற மாரி தானே ப்ளே பண்ணி விளையாடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணி விளையாடுறாங்க. டேயுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்தளவுக்கு ப்ளே பண்ணி விளையாடுறாரு. பிடிச்சி தள்ளி விட்றது, அப்புறம் இன்னொரு பர்சன்ட்ட போய் ஹக் பண்ணுறது, அவங்கள அடிக்கிறது, கில்லுறது அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம அதர் பர்சன்ஸ் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கட்டும், டேயையும் பிடிச்சி தள்ளி விட்றாங்க, கில்லுறாங்க, அடிக்கிறாங்க, ஹக் பண்ணி அப்படியே கிச்சனெல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி ரோட்டில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் பார்க்க ஜங்குக்கு ஹைப் ஆகி இவனுக்கு என்ன திமிரு, நான் இவன்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு போயிட்டான், அவன் ஹவுஸுக்கு போயிட்டான், நான் டென்ஷனில் இருந்தால் ஜாலியாக சிரிச்சிட்டாடா போடுற அப்படிங்கிற மாதிரி பைக்கை விட்டு கடுப்பில் இறங்குவாரா. இந்த மாதிரி இறங்குனா இப்போ மட்டும் டேட்டாக போனால் அவ்வளோடானுங்கிற மாதிரி சுகா அப்படி நம்ம ஜங்குக்கு கிரிப்பை பிடிச்சிட்டு, டே மச்சான் நமக்கு நிறைய ஒர்க் இருக்குடா, என்னடா நினச்சிட்டு இருக்க, தியா காலுக்கு மேலே கால் பண்ணுறாடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அண்டா டியாவை அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டில் அப்படியே டேயை பாட்டு பைக்கை விட்டு எழுந்துக்கிற ஜங்குக் தியாவை கால் பண்ணுறோன்னு சொன்னது கேட்டு அடுத்த செகண்டே பைக்கை ஸ்டார்ட் பண்ணபடி அந்த பார்ட்னர்ஸ்கிட்ட பேசுறதுக்கு கிளம்பிடுவார். அப்பா தியா பேரை சொன்னதோட பயந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயையும் ஜிமினாவையும் நம்ம சுகா அப்படி நோட் பண்ணிகிட்டே போனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கோட ஹவுஸில் ஜங்குக் அப்படியே அவரோட ரூமில் பால்கனியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காரு. வந்து செம்ம ஹாப்பியாக, அதோட நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற சேட்னஸே நம்ம இல்லை, செம்ம ஹாப்பியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி நான் அவனை நினச்சி இங்கே பயங்கர டென்ஷனில் டிப்ரெஷனில் கதறிக்கிட்டு இருக்கேன், அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ என் ஞாபகம் என்னோடய திங்கிங் எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணபடி என்ன பாராயணமே நின்னா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஜங்குக்குமே கம்பெனிக்கு ரெடியாகி கம்பெனிக்கு கிளம்புற மாதிரி தான் ஹவுஸை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இப்போ டேயோட கிளாஸ் ரூமில் டேயின் ஜிமினா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அதாவது 2% இருக்கிற மாதிரி தான் சீட் பெஞ்ச். இந்த மாதிரி இருந்தால் வீமின் 2 பேர் இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து இடித்து பேசி ப்ளே பண்ணி விளையாடிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டுக்கு அந்த காலேஜுக்குள்ளே ப்ரொப்போசர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கூட கேட்கல, நம்ம ஜங்குக் டேரெக்டாக உள்ள வேகமாக என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக் வேகமாக என்ட்ராகிற மூமெண்ட்டை ப்ரொப்போசர் நோட் பண்ணிவிட்டு, ஹே யார் நீ மட்டும் இல்லை, உள்ளே ஒரு பர்சன் நிற்கிறேன், எக்ஸ்கியூஸ் கேட்காம இப்படி உள்ளே என்ட்ராகிற, எக்ஸ்கியூஸ் கேட்குற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ப்ரொஃபஸரை பார்த்து திட்டுவாரா. இந்த மாதிரி திட்டுனா ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த வீமின் 2 பேருமே ஜங்குக் இந்த மாதிரி உள்ளே என்ட்ரான மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆனோம். அப்படி கரெக்டாக பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அப்படி நம்ம ஜங்குக்கு நிமிண்டு பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா, உனக்கு என்ன பிரச்சனை, இங்கே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, காலேஜ் டைட்டில் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு சொல்லி இப்படி கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து எதுக்கு அந்த பையன் பக்கத்தில் போய் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஸர் கேட்பாங்களா. இந்த மாதிரி கேட்டேன், அவன் என்னோடய ஒய்ஃப், என் ஒய்ஃப் கிட்ட தான் நான் பேச வந்துருக்கேன், நான் என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ நம்மகிட்ட நான் யார்கிட்டையும் பேசலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி பெஞ்சிலேருந்து வேகமாக வெளியே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுட்டா, என்ன பண்ணுற, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ப்ரொப்போசர் கேட்டால், வாயை மூடுறியா, கிளாஸ் தானே எடுத்துகிட்டு இருக்க, பெசாட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கிளாஸ் எடு, அட்டா சொல்லிட்டேன்ல அவன் என்னோடய ஒய்ஃபுன்ட்டு, பின்ன என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரொப்போசரையே திட்டுறதை பார்த்துட்டு ஜங்குக்கோட மவுட்டை அப்படியே நம்மகிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், அவர் என்னோடய ஹஸ்பண்டா, டவுட் அவரோட திங்ஸை மறந்துருப்பார், நான் என்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணதுக்கு வந்திருப்பாரு, நீங்கள் என்னை ஃபர்கிவ் பண்ணிடுங்க, அவர் தெரியாமல் பேசியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ரொப்போசர்கிட்ட பேசிவிட்டு ஜங்குக்கு நேராக அவரே கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ ப்ளே கிரவுண்டில் ஒரு ட்ரீக்கு கீழே தான் நம்ம டேயும் ஜங்குக்கு நிற்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பில் நம்ம டே போட்டு முறைச்சிக்கிட்டு இருந்தா, நம்ம டே வந்து ஜங்குக்கு மேலே பயம் இருந்தாலுமே பயத்தை வெளியே காட்டாத அளவுக்கு ஜங்குக்கு பாட்டப்படி நிற்பார். இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கட்டும் அங்கே இங்கே வந்து காலேஜில் என்ன பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், எப்போ ஹவுஸுக்கு வரதா இருக்கிற,
எனக்கு அந்த பிளேஸ்க்கு வரது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொன்ன நம்ம ஜங்குக் கோவமாகி அப்படி ஒரு ஸ்டெப் பேக் வைப்பார், முன்னாடி வைப்பாரா இந்த மாதிரி வச்சா நம்மகிட்டே 2 ஸ்டெப் பேக் வைக்கிறாரு. இப்படி பேக் வச்சா, ஓ அப்படியா, அப்போ ஹவுஸுக்கு நீ என் கூட கிளம்ப மாட்ட, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு, வா ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கிரிப்பல்கிட்ட பக்கத்தில் இருக்க ட்ரீயை நம்ம டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க ஜங்கு, காலேஜில் வந்து ப்ராப்ளம் பண்ணாதீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டே கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு அந்த ட்ரீயோடு சேர்த்து நம்ம ஜங்குக்கிட்டே லாக் பண்ணப்படி டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, என்னடா என்ன சரி ஒரு கோவத்தில் மாமோட ஹவுஸுக்கு போயிட்ட, ப்ராப்ளம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தா என்னையே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கியா நீ, என்ன நினச்சி என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க? ஆ இங்கே பாருட்டையா, என்னை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இப்படிலாம் நீ ட்ரீயெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறதுல பிரோஜனமே இல்லை, ட்ரீயை கட் பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே குண்டுக்கிட்ட தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயை மிரட்டுறாரு. என்னை மிரட்டுறீங்களா நீங்கள்? ஏன் பேட்டா எப்படி தெரியுது? மிரட்ட தான் செய்கிறேன், ஒழுங்கு மரியாதை இப்போ என் கூட ஹவுஸுக்கு வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஹவுஸுக்கு வானுங்கிற மாரி சொன்னால், நான் எப்போதுமே ஹவுஸுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசுவாரா, இந்த மாரி பேசினா உனக்கு என்ன திமிரடாங்கிற மாரி டேட்ட கோவமாக வந்து பேசினா, இப்போ அந்த பிளேஸில் போகிற ஒரு ப்ரொஃபஸர் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாரி கேட்கவும் நம்மகிட்டே வந்து அது அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், ஹஸ்பண்ட் தான், எனக்கு எனக்கு ஒரு திங்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதை தான் வாங்கி கொடுக்க வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம டே பேசுகிறத கேட்டு காலேஜில் வச்சு நம்ம டேக்கிட்ட எதுவுமே பேச முடியாது, அதோட இங்கே ப்ரொஃபஸர்ஸ் மேம்ஸ் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க, டேக்குமே ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் ஆகுதுங்கிறது நம்ம ஜங்கு புரிஞ்சுக்கிட்டு அண்ட் ப்ரொஃபஸர் அங்கேருந்து மூவ் ஆன அடுத்த செகண்டு டேயோட காட்டுக்கிட்ட க்ளோஸாக வந்து, எங்கே பாரு, நீ இந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஈவினிங் என் கூட நீ ஹவுஸுக்கு தான் வர்ற, நீ என் கூட வரலன்னா உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி டே அப்படி வரா அந்த மாதிரி விட்டா டே அந்த பொசிஷனில் ஜங்குக்கு சொன்னவட திங்க் பண்ணபடி நேராக கிளாஸ் ரூமுக்குறாரு. இந்த மாதிரி வந்தால் ஜிமினா கேட்குறாரு, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் என்னை ஹவுஸுக்கு கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்மகிட்டே. இந்த மாதிரி சொன்னால் அப்போ ஹவுஸுக்கு போக வேண்டியது தானே, எனக்கு அவரோட கேரக்டர் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜிமினா கிட்ட நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லிகிட்டு இருப்பாரா. இங்கெல்லாம் டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஈவினிங் நம்ம டேடா சரி ஜங்குக் அப்பா அப்படி தான் சொல்லியிருப்பாரு, அவரே எங்கள் காலேஜில் இருக்க போகிறாரு, நம்ம பாட்டுக்கு நம்ம மாமாவோட ஹவுஸுக்கு போயிடலாங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட பேசிகிட்டே கரெக்டாக ப்ளே கிரவுண்டுக்கிட்ட வந்தோம். நம்ம ஜங்குக்கு அவரோட பைக்லேயே உட்காண்ட்ருக்காரு, எந்த பொசிஷனில் பேசிட்டு அனுப்பியிருப்பாரு, அப்போ ரெண்டு இப்போ வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட நகராமல் பைக்கை ஸ்டாண்டு போட்டு பைக்கு மேலே உட்காண்ட்ருக்காரு. சுகா கிட்ட கால் பேசிக்கிட்டு இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி அவனை என் கூட கூட்டிகிட்டு போகிறட்டானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இருக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு, டே மச்சான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவன் உங்கள்கிட்ட ப்ராப்ளம் தான் பண்ணுவான், பெசாட்டிக்கு நீ நல்ல பிள்ளையா அவன் கூட பைக்கில் போயிரு, உன் ஹவுஸில் போய் ஃபைட்டப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால், டேக்குமே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி இன்னும் போகாமல் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிளேஸில் அப்படியே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகுது. இவன் போயிருப்பான்னு நினச்சா அதே பிளேஸ்லேயே உட்காண்ட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு கண்டுக்காத மாதிரி அப்படியே கிராஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸாக போவாரா, இப்படி போனால் இப்படி பைக்கில் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்கிடம் சுகா கிட்ட பேசின பொசிஷன்லேயே சொடக்கு போட்டு நம்ம திரும்பி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம், இந்த மாதிரி ஜங்குக்கு சொடக்கு போட்ட மூமெண்ட்டுக்கு மீன் 2 பேருமே நினம் இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி சொடக்கு போட்டு பாருல, அந்த ஃபிங்கரை வச்சு டேயை பாயிண்ட் பண்ணி இங்கே வாங்கிற மாதிரி ஃபிங்கர்ஸாலே இங்கே வானுங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டோம், நீ கண்டிப்பாக அவங்ககிட்ட போயிட்டான்ட்டு இருக்கணும் போ அப்படிங்கிற மாதிரி டேயை நேராக ஜிமினாவே ஜங்குக்கிட்ட கொண்டு வந்து விட்டா, சரிடா நான் பிறவுண்டா கால் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த காலை கட் பண்ணிவிட்டு மொபைல் அப்படியே ஃபேன் பாக்கெட்டில் வச்சுட்டு, எங்கே இவ்வளோ வேகமாக போகிற, அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன், என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன், ஈவினிங் என் கூட ஹவுஸுக்கு வரணும்னோம்ல, அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாருங்க ஜங்கு, ஃபைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இங்கே வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், தேவையில்லாமல் கட்டிகிட்ருக்காட, அப்புறம் பாட்டுக்கும் நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியுது, உங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்,
அமைதியாக பைக்கில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டினா ஜிமினாடா டேய் ப்ராப்ளம் பண்ணாடா ஹவுஸில் போய் எதாக இருந்தாலும் பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு ஜங்குக்குமே ஒன்று அங்கேருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நான் அங்கேருந்து ஒரு ரேஞ்சு கூட நகர மாட்டேன், என்ன பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஒன்று அங்கேருந்து கூட்டிகிட்டு தான் போவேனுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்மெண்ட்டோட இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் பயந்து போய் ஜங்குக்கோட பைக்கில் பேக் சைடில் உட்காந்துப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துட்டான். எதாக இருந்தாலும் நைட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. ஓகேங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லிவிட்டு நேராக ஜங்கு கூட ஹவுஸுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு போனால் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் இவன் வேறு ஒர்க்குக்கு போகாமல் எங்கே தான் போயிட்டு வந்தான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக டேயோட உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயும் ஜங்குக்கு நோட் பண்ணால் டே நேராக ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகி ரூமுக்கே பேர் வர இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்குமே ரொம்ப பசிக்குது, ஆஃப்டர்நூன்லேருந்து எதுவுமே சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்குமே நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ அது சரியாக தெரியல, சரி ஃபுட் அவன் கேட்டிருக்காமல எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமா அங்கேருந்து எழுந்து போனோம். இப்போ பெட்ரூமில் தான் நம்மகிட்டே அப்படியே போய் பெட்டில் பேக் எல்லாத்தையுமே வச்சுட்டு பெட்டில் உட்காண்ட்ருக்காரு. இந்தமாதிரி உட்காந்துருந்தான். நம்ம ஜங்கு கம்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக வராரு. ஷேர் பட்டனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணபடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிற அந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் மனசில் காலேஜ்லேயே ப்ராப்ளம் பண்ணால் நீங்கள் பண்ணுறன்ற மூமெண்ட்டை பார்த்து பயந்து நான் ஹவுஸுக்கு வரணுமா, எனக்கு தான் உங்களோட கேரக்டர் எதுவுமே பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு வர இந்த மாதிரி திட்டுனேன். ஏன்டா வந்த உடனே ஃபைட் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டியாங்கிற மாரி கிட்ட க்ளோஸ் ஆகிற அந்த மாதிரி வந்தாங்க. பாருங்கள் ஜங்குக்கு எனக்கு நீங்கள் பேசுகிறது நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கல, முக்கியமாக உங்களையே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜங்குக்கு தான் 2-3 பசங்க கூட ஜாலியாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு போயிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை சொல்லி நம்ம திட்டவும் என்ன மாதிரி பேசுகிறீங்க ஜங்குக்கு, என்ன மாதிரி பேசுகிறீங்க ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை நம்மகிட்டே அடிப்பாரா, ஸ்லாப் மேலே ஸ்லாப் வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டேயை பெட்டில் லாக் பண்ணபடி சும்மா இப்படி பேசுனதுக்கே உனக்கு கோவம் வருதுன்னா அன்னைக்கு ஏதோ ஃபேக்காக வந்தா காலை விட்டுட்டேன்னா நீ அன்னைக்கு என்ன இந்த மாதிரி திட்டுன, அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வந்துருக்கணும், கோவம் வந்துருக்கணுமா வேணாண்டாமா, சரி ஃபைட் பண்ணிட்டு போயிட்டே உன்ட்ட எதுவும் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டா அப்போ ஹவுஸுக்கு வர ஐடியா இல்லை, என் ஹஸ்பண்டை பற்றின திங்கிங்கும் உனக்கு இல்லை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி டேயை பெட்டில் லாக் பண்ணபடி இந்த மாதிரி பேசினா நம்ம டே அப்படியே ஃபுல்லாக க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி டேயை அப்படியே ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. சரி ஓகே சாரி தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாரி கேட்டால் நம்ம ஜங்குக்கு இன்னும் பயங்கரமாக அடிக்கிறாரு. செஸ்ஸில் ஃபேஸில் எங்கெல்லாம் டேயோட ஹேண்ட்ஸ் பட்டுட்டோ அவ்வளோ இடத்துலையும் அடி விழுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அடிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு பேபி பாடிலாம் வலிக்குது, ஏன் இந்த மாதிரி என்ன அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி டேயை இன்னும் கிரிப்பாக போட்டுட்டா எனக்கு உங்கள் கூட இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அழுதா. இப்போ எதுக்கு என்ன பிடிக்கலன்னு இருக்கேன், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீங்கள் எனக்கு ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே மறுபடியும் அதே டாப்பிக்கை பேசுகிறது பார்த்துட்டு ஜங்குக்கும் வேறு வழி தெரியல. டே இவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்க மூமெண்ட்டுக்கு சரி ஓகே எனக்கு எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் நீ ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டேக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. ப்ராமிஸ் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட டைட்டாக ஹக் பண்ணபடி எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா பேபி அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுவாரா. போட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேய் நம்ம ஜங்குக்கோ விட்டு எழுந்து பறந்துமே எழுந்துக்கிட்டோம். அதான் சொல்கிறோம்ல 1 வீக்காக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு எங்கே தப்பிச்சு போக பார்க்குறேங்கிற மாதிரி டேய் அப்படியே தூக்குனபடி நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனோம். ஜங்குக் ப்ளே பண்ணாதீங்க டலிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு தானே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே வர தூக்கிட்டு வந்தேன், சும்மா உன்னை தூக்கிட்டு வந்தேன் வா அவன் ஹஸ்பண்ட் ரொம்ப டயர்டாக இருக்கான் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விடும் அப்படிங்கிற மாதிரி டேயை கொண்டு ஷவர்கிட்ட கொண்டு விட்றாரு. ஏன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணால் பேபி 1 வீக்காக நான் கரெக்டாகவே ஸ்லீப் பண்ணல, கரெக்டாகவே ஃபுட் எடுத்துக்கல தெரியுமா, ஃபுல்லாக டென்ஷன் தான். இப்போ நீ பக்கத்தில் வந்துட்டல எனக்கு டென்ஷன்லாம் போயிடுச்சு, என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விடும் அப்படிங்கிற மாதிரி எல்லா திங்ஸுமே எடுத்து டேவோட ஆன்சரில் கொடுக்குறாரு. வா எவ்வளோ நேரம் தான் சவரில் நினைஞ்சிக்கிட்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷப் ஆக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டேக்கு என்ன மாதிரி ஜங்குக்கிட்ட பேசுனே தெரியல. வேறு வழி இல்லாமல் நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்றாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டோம். இந்த மாதிரி டே ஃப்ரெஷ்ஷப் ஆக்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக்கணும்ல நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்தா அதெல்லாம் நீங்கள் ஒன்று என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆக்காண்டா
எனக்கு நானே ஃப்ரெஷ்ஷப் ஆகிப்பேன் அப்படிங்கிற மாரி சொன்னால், அடி அப்படி நீ என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகுனதில் நிறைய டயர்டாக இருப்ப, அதனால நான் உன்னை ஃப்ரெஷ்ஷப் ஆக்குறேங்கிற மாரி டேய் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸை ரிமூவ் பண்ணுறாரு. ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாரி கேட்டேன்னா, பயங்கரமாக கட்டட மாமுக்கு கேட்கும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு அடிப்பார் அந்த மாதிரி அடித்தேன். டேக்கிட்ட நம்ம ஜங்குக் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன்னு சொல்லிட்டு டே கூட ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். டேயுமே நம்ம ஜங்குக் பண்ணுற எல்லா மூமெண்ட்டுக்கும் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணபடி 2 பேரும் ஃபுல்லாக இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஹேரை ரப் பண்ணபடியே ஜங்குக்கோட மாம் ஃபுட்டு கொண்டு வந்து ரூம்குள்ளே வச்சுட்டு போயிருந்துருப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா இப்போ நம்ம டேய் அப்படியே ஹேரை ரப் பண்ணபடி பாடி பெயின்லேயே அப்படியே கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கு ஒரு அடி விழுடி, ஏன் பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணால், எவ்வளோ டைம் சொன்னேன் அங்கே வேண்டாம் வேண்டான்ட்டு, எனக்கு இப்போ ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாரி பேபி நெக்ஸ்ட் டைம் பெட்டில் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மறுபடியும் அனுக்கிற மாதிரி திரும்பவும் அடிக்காரா, பேபி பசிக்குது பேபி ப்ராப்ளம் பண்ணாட்ட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டோம். அப்படியே பெட்டில் பட்டுருக்காரு. ஃபுல்லாக டயர்ட் ஆக்கிட்டாரு. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி பெட்டில் பட்டிருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தேவையில்லாமல் ஏதாவது பேசுனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்மகிட்ட இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால், எப்படியோ எவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணி கடைசியில் அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்துடுச்சுங்கிற மாதிரி அவரும் ரொம்ப நார்மலாக ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கு வந்து கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி ஆனால் டேக்கு இன்றைக்கி காலேஜ் கிடையாது. அதனால் நம்ம டே தான் ரெடி பண்ணி விட்ற சொல்கிறாரு. ட்ரெஸ்ஸு டை எல்லாத்தையுமே நம்ம டே தான் மாட்டி விட்றாரு. ஹேரெல்லாம் இழுத்து விட்றாரு. இந்த மாதிரி இழுத்து விட்டு பேக்கில் என்னெல்லாம் வைக்கணுமோ எல்லாத்தையுமே வச்சு மொபைலெல்லாம் எடுத்து கொடுத்து அப்படியே பைக்கு கிட்ட வந்து டாட்டாலாம் காட்டி ஒரு கிஸ்ஸெல்லாம் வாங்கி ஜங்குக்கை கம்பெனிக்கு அனுப்பி விட்டுட்டு நம்மகிட்டே அப்படியே உள்ளே என்ட்ராக வர அந்த மாதிரி என்ட்ரானோம். இப்போ ஜங்குக்கோட மாமும் டேயும் மட்டும் ஹவுஸில் இருக்காங்க. ஜங்குக்கோட டேடு ஒர்க்குக்கு போயிருப்பாரு. இப்போ ஜங்குக்கோட மாம் தான், நீ வந்து கோவமெல்லாம் விட்டுடுச்சா உனக்கு ஜங்குக் மேலே, கோவமெல்லாம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும், எனக்கு அவர் ட்ரிங்க் பண்ணுறது தான் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாரு. ஜங்குக் ட்ரிங்க் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் தான் பார்க்குறேனே மேரேஜான டேஸ்லேருந்து ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை அவன் வந்து ட்ரிங்க் பண்ணுவானா, பட் கம்பெனியில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அங்கே இருக்கிற பர்சன்ஸ் ட்ரிங்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அங்கே கண்டிப்பாக அவன் ட்ரிங்க் பண்ணி தான் தரணும், அப்போ மட்டும்தான் ட்ரிங்க் பண்ணுவான். ஆனால் மேரேஜுன்னு ஆனதுக்கப்புறம் தான் இப்போ ஹவுஸுக்கெலாம் இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு வரான். அவனுக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணுறதுலாம் பிடிக்காது. பிஸ்னஸ் சம்மந்தமாக அவர் பார்ட்டி வைக்கிற பிளேஸில் தான் ஜங்குக் ட்ரிங்க் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட மாம் சொல்கிறது கேட்டு, அப்போ எடுக்கக்க இப்போ அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது எனக்கு சரியாக தெரியல. கம்பெனியில் நிறைய ஒர்க்கு கொடுக்குறாங்க அவளுக்கு. எனக்கு அதிகமாக சுகா கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஜங்குக் ஏன் இப்போ அதிகமாக டிப்ரெஷன் ஆகுறான், ட்ரிங்க் ஏன் பண்ணுறான், ஏன் ஹவுஸ்குள்ளே ப்ராப்ளம் பண்ணுறான்னுங்கிறது சுகாவுக்கு நல்லா தெரியும். சுகாவை இன்றைக்கி ஹவுஸுக்கு வர சொல்லியிருக்கேன். கம்பெனி ஒர்க்லாம் முடிச்சுட்டு வாரேன்னு இருக்கான். நீ உனக்கு ஏதாவது கோவம் வந்து ஃபைட் பண்ணாலும் ஜங்குக்கை விட்டுட்டு ஃபைட் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு மட்டும் போகாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் இந்த மாதிரி நம்ம டேட்டை பேசிகிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே, நீங்கள் தான் ஷுகா ஹயாங்கிட்ட கேட்குறேன்னீங்களா, ஷுகா ஹயன்கிட்ட கேளுங்க, ஷுகா ஹயாங் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். ஒருவேளை கம்பெனியில் ப்ராப்ளம்னா ஹவுஸில் இருக்க நம்ம தான் ஜங்குக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஜங்குக் ஷுகா கூட சேர்ந்து ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ தான் நம்ம ஷுகாவை நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் ரூமுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் பேபி ஃப்ரெஷ்ஷப் ஆக வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து பேசினா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி காலேஜ் ஒர்க் பண்ண நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேங்கிற மாதிரி ஜங்குக் நேராக ரூமுக்கு போனோம். இப்போ ஜங்குக்கோட மாமும் நம்ம நான் ஷுகாவை நோட் பண்ணிவிட்டு, கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளமா, எதுக்காக ஜங்குக்கு இப்போ 1 மந்த்துக்கு மேலேயே பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறான், டென்ஷன் ஆகுறான், பேரண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே ஃபைட்டுக்கு வரானே, ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது பிரச்சனையா, ஜங்குக்கு என்கிட்ட சொல்லாமல் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கோட மாம் கேட்குறத வச்சுட்டு, எவ்வளோ டேஸ் தான் நம்மளாட்ட மறைக்கணுங்கிற மாதிரி கம்பெனியில் நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹேட் ஆக்குறாங்க, நிறைய ஒர்க்கு கொடுக்குறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒர்க்கு டிப்ரெஷனை தாண்டி அப்புறம் அங்கே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கூட ஒரு பிளேஸில் ஜங்குக் பண்ண அந்த
ப்ராஜெக்ட்டுக்கு ஜங்குக்கு தான் அந்த மாதிரி பாராட்டு எல்லாமே கிடச்சின்னு இருக்கணும். ஆனால் ஜங்குக்கை யாருமே பெருசாக எடுத்துக்கல. இந்த கோவன் தான் அன்னைக்கு அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தான். பண்ணதெல்லாம் நான். ஆனால் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. என்னை எல்லாருமே இக்னோர் பண்ணபடி நடந்துக்கிறாங்க. அப்போ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கோவத்தில் தான் ட்ரிங்க் பண்ணான். எனக்கு இது எப்படி உங்ககிட்ட வந்து சொல்லன்னு தெரியல. ஜங்குக்கு வந்து டிப்ரெஷனில் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பட்டுங்கன்னு சொல்லணுன்னு தான் நான் திங்க் பண்ணேன். ஆனால் உங்களை மீட் பண்ணவே முடியல. நீங்களே கால் பண்ணி கூப்பிட சொல்லி எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஜங்குக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்கட்டானுங்கிறத நான் திங்க் பண்ணியிருந்தேன். ஜங்கு கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருக்கிறான். டேய், நீ தான் ஜங்குக்கு கொஞ்சம் டிப்ரெஷன்லேருந்து ஃப்ரீ பண்ணி விடணும். நீ அவன் கூட இருந்தீன்னா கண்டிப்பாக அவன் சீக்கிரம் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுவான். இந்த 4 டேஸ் அந்த நீ ஃபைட் பண்ணிட்டு போன அந்த 1 வீக்கில் இன்னுமே பயங்கரமாக டிப்ரெஷன் ஆனா, டென்ஷன் ஆனா, ஏன் மேனேஜரையே அடிக்கிற அளவுக்கு போயிட்டான். அந்த மொமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீ அவன் பக்கத்தில் இருந்து எதையாவது பேசி அவன் ஒரு டிப்ரெஷனில் வராமல அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஒய்ஃபாக நீ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கிற ஜங்குக்கிட்ட கொஞ்சம் ஜாலியாக நார்மலாக பேசினீன்னா அவன் கம்பெனி டென்ஷன்லாம் விட்டுட்டு உன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவான். நீயும் சேர்ந்து ஃபைட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இப்படி டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ்அப் பண்ண பொசிஷன்லேயே நேராக கிளறி வராரு. மா வந்திருக்கவனுக்கு ஏதாவது ஃபுட்டு ஏதாவது கொடுத்தியா, காஃபி ஏதாவது கொடுத்தியா, அப்படியே அவன்கிட்ட கதை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவுக்கு ஏதாவது எடுத்து கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டேயை இடிச்சபடி வந்து உட்காருதாரு. ஏன் ஜங்குக் அத்தனை சோஃபாஸ் இருக்குது, அங்கெல்லாம் போய் உட்கார மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும், எங்கே உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் டே இடிப்பாரா. ஏன் ஜங்குக்குங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம டே அப்படி ஒரு மாதிரி புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி 2 பேரும் சோஃபாவில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கோட மாம் காஃபி எடுக்க போயிருப்பாங்களா, அவங்க கிட்ட போய் நின்றுட்டு டேயை எப்போதுமே ஃபைட் பண்ணிவிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போக வைக்காதீங்க. ஃபைட்டே வந்தாலும் டேட்டை சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி சுகா ஜங்குக்கோட மாமங்கிட்ட வந்து அவள்த்தி சொல்லிவிட்டு, சரி ஜங்குக்கு எனக்கு டைம் ஆச்சு, டே காஃபி அதை பரவ பார்த்துக்கலாம், எனக்கு குட்டியாக ஒரு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன்னா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே அங்கேருந்து போனால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் எனக்கும் கம்பெனியில் ஒர்க் இருக்குது, தள்ளி உட்காரனுங்கிற மாதிரி டேயும் மூவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கம்பெனி ஒர்க் பண்ணுவாராம். இந்த மாதிரி ஜங்குக்கும் டேயும் அவங்கவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கோட மாம் வந்து நம்ம டேக்குக்கு நோட் பண்ணபடி ஹாலில் உட்காந்துருப்பாங்க.